உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில எங்களோடு இடைபடுகிறார். நீ தனிமை இல்லை மகனே, நீ தனிமை இல்லை மகனே, நீ தனிமை இல்லை மகனே, நீ தனிமை இல்லை மகனே. உன் சூழ்நிலையை அறிந்திருக்கிறே, உன் கண்ணீரையும் கண்டிருக்கிறே. உன் சூழ்நிலையை அறிந்திருக்கிறே, உன் கண்ணீரையும் கண்டிருக்கிறே. உள்ளம் கலந்திடாதே, மனம் சோர்ந்திடாதே, உள்ளம் கலந்திடாதே, மனம் சோர்ந்திடாதே. பலன் கொண்டு திடனாயிரு, நீ பலன் கொண்டு திடனாயிரு. தடைகளை கண்டு நீயும் பயந்திடாதே, தடைகளை உடைப்பவர் நான் அல்லவா. தடைகளை கண்டு நீயும் பயந்திடாதே, தடைகளை உடைப்பவர் நான் அல்லவா. சூழ்நிலையை கண்டு நீயும் துவண்டிடாதே, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிடுவே. உன்னை உருவாக்கின கர்த்தர் நான் அல்லவா, உன்னை பேர் சொல்லி அழைத்ததும் நான் அல்லவா. உன்னை உருவாக்கின கர்த்தர் நான் அல்லவா, உன்னை பேர் சொல்லி அழைத்ததும் நான் அல்லவா. நீ தனிமை இல்லை மகனே, நீ தனிமை இல்லை மகளே, நீ தனிமை இல்லை மகனே, நீ தனிமை இல்லை மகளே. உன் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறதான கர்த்தர் உனக்கு ஆதரவாய், உனக்கு பக்கபலமாய் உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒருவேளை கண்ணீரின் அனுபவத்தோடு, பிரச்சனையின் அனுபவத்தோடு, போராட்டத்தின் அனுபவத்தோடு, வாழ்க்கை இதோடு முடிந்து போனது என்று சொல்லிதான தருவாயில ஒருவேளை இந்த ஆராதனை நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீர்களா? கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறதான தேவன், உங்கள் நிலைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறதான தேவன். இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையில உங்கள் நடுவில், உங்கள் பக்கத்திலே நின்று கொண்டு அவர் உங்களை ஆற்றுகிறவராய், அவர் உங்களை தேற்றுகிறவராய், அவர் உங்களை அரவணைக்கிற நல்ல தகப்பனா இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையில உங்களோடு கூடவே இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறபடியா, உள்ளத்தின் ஆழத்துல உண்மையாய் அவரை ஆராதிக்கிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறபடியா என்னோடு சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்களா? ஆதாரம் இல்லை என்று தவிக்கிறாயோ, அனாதை ஆனேன் என்று அழுகிறாயோ, ஆதாரம் இல்லை என்று தவிக்கிறாயோ, அனாதை ஆனேன் என்று அழுகிறாயோ. யார் மறந்தாலும் உன்னை நான் மறப்பதில்லை, பயப்படாதே உனக்கு துணை நிற்க
தனிமை இல்லை மகனே, நீ தனிமை இல்லை மகனே. உனக்கு ஆதரவாய் யாரும் இல்லை என்று சொல்லி கலங்குகிறாயோ? உன் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை குறித்ததான திட்டத்தை வைத்து, உன்னை குறித்ததான நோக்கத்தை வைத்ததான தேவன் அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். மரித்து போன தெய்வத்தை நீ ஆராதிக்கவில்லை. நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறபடியா, அவரை நம்புகிறபடியா, அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் பக்கபலமாய் இருந்து நீ நினைத்திராத காரியத்தை, நீ எதிர்பாராத காரியத்துக்கு நேராக உன்னை நடத்தி சென்று உன்னோடு கூட இருந்து நடத்துகிற தேவன் நான் உண்மையுள்ளவர் என்று சொல்லி உன் வாழ்க்கையில மாட்ட அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த ஆராதனை ஆண்டவர் சமூகத்துல நாம் விட்டு கொடுப்போமா? அப்பா, நான் தனிமை இல்லை ஆண்டவர், நான் தனிமை இல்லை, நீங்க எனக்கு கூட இருக்கிறீங்க, நீங்க எனக்கு ஆதரவா இருக்கிறீங்கப்பா, நீங்க எனக்கு பக்கபலமா இருக்கீங்க. இன்றைக்கு இருக்கிறதான நிலைமையை பார்த்து உங்க வாழ்க்கையை நீங்க முடிவுபடுத்துறாங்க. உங்களுக்காக ஒரு நாள் உண்டு, அன்னைக்கு கர்த்தர் அவர் உங்களுக்கான வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்கும் போது, நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம், என்னை என் அப்பா கடத்தி வந்த பாதைகள் எல்லாம் இந்த ஆசீர்வாதத்துக்கு தானா என்று சொல்லி உண்மையான உள்ளத்தோடு அவர்களை துதித்து அவரை மகிமைப்படுத்த போறீங்க. இன்னைக்கு இந்த ஆராதனை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பாருங்க. நான் தனிமை இல்லை இயேசுவே, நான் தனிமை இல்லை இயேசுவே, நான் தனிமை இல்லை இயேசுவே, நான் தனிமை இல்லை இயேசுவே. என் சூழ்நிலையை அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரையும் கண்டிருக்கிறீர். உள்ளம் கலங்க மாட்டேன், மனம் சோர மாட்டேன், உள்ளம் கலங்க மாட்டேன், மனம் சோர மாட்டேன். பலன் கொண்டு திடனாயிருப்பேன், நான் பலன் கொண்டு திடனாயிருப்பேன். விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். பலன் கொண்டு திடனாயிருப்பேன், நான் பலன் கொண்டு திடனாயிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை இந்த புத்தாண்டில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவராகிய தெய்வம் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனாய் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்தது. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த ஆண்டிலே கர்த்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்தமானது மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருந்தது. அந்த வாக்குத்தத்த வசனம் என்று சொன்னால், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்கிற அந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்து என்னை ஆற்றி தேற்றினவராக இருந்தார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த ஆண்டில் எத்தனையோ இழப்புகள், நம்பினவர்கள் எல்லாம் தூரமாய் விலகி போனார்கள்.
என்னோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் என்னை புரிந்து கொள்ளாமல் போனார்கள். ஸ்தாபனம் என்னை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டது. எல்லாரும் என்னை மறந்தார்கள். ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்து ஊழியத்தை பலமையாக செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அந்த ஊழியத்தில் தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்ப முடியும், அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும், சபையில் ஒரு வீடை கட்டவும் கர்த்தர் பெரிதான கிருபை செய்தார். அப்படிதான் எல்லா வழிவாசல்களை ஆண்டவர் திறந்தவராக இருந்தார். அது எல்லாவற்றையும் அநேகர் மறந்தார்கள் என்று சொல்லி கடந்த ஆண்டில் அது எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. அப்பொழுது நான் அதிகமாக ஆண்டோடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது கர்த்தர் இந்த ஆண்டில் எனக்கு ஒரு வார்த்தையை தந்து என்னை ஆற்றினார், தேற்றினவராக இருந்தார். அந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் இன்றைக்கு வாசித்து அதிலிருந்து ஆண்டோடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனத்தை கர்த்தர் தருகிறவராக இருந்தார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாக, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மூலமாகவும் ஆண்டவர் என்னோடு கூட பேசினவராக இருந்தார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்தபோது எனக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வாக்கு ஆண்டவர் கொடுத்தவராக இருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைபடுகிறவராக இருந்தார். இந்த வசனத்தை நான் ஆண்டவர் எனக்கு தந்தபோது எனக்கு இரவு முழுவதும் இந்த வசனம் என்னோடு கூட போராடி கொண்டே இருந்தது. நான் அதிகமாக இந்த வசனத்தை அந்த ராத்திரியில் மீண்டும் எழுந்து இந்த வசனத்தை நான் வாசித்து தேவ சமூகத்தில் மீண்டுமாக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னோடு கூட பேசின இந்த வார்த்தை, நீ முந்தினதை எதையும் நீ நினைக்க வேண்டாம், பூர்வமான எவைகளை நீ சிந்திக்க வேண்டாம், நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் இந்த நாளில் இந்த வசனத்தை இந்த ஒலிபரப்பு மூலமாக நீங்கள் கேட்கும்போது, ஒருவேளை யூடியூப் மூலமாக இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் மற்றுப்போன ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் மறந்து ஒரு மறக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டாலும், கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம், நீ எதையும் நினைத்து நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருந்து இந்த வருஷத்தில் நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துவார். நிச்சயமாக எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு தீர்க்கதரிசி மூலமாக உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம், ஏதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விஷயத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 5ஆம் வசனத்தை அங்கே பார்க்கும்போது, இதை நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் என்று சொல்லி
அந்த வேத வசனத்திலே நம்ம பார்க்க முடியும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்று சொல்லி அதில் பார்க்கிற அந்த வார்த்தை மிக சத்தியமான ஒரு வார்த்தை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சகலத்தையும் புதிதாக்குற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குவார். நாம் புதிதாக்கப்படும்படி நாம் செய்ய வேண்டியதான ஒரு காரியம், ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து, ஆண்டவரை நீர் சொன்ன இந்த நல் வார்த்தையை என் வாழ்க்கையில் ஆண்டவர் நினைவுபடுத்தி நினைவு கூர்ந்து, ஆண்டவரே இந்த வார்த்தையின் பிரகாரம் என் வாழ்க்கையில் கர்த்தாவே வந்ததான எல்லா விதமான இழப்புகள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த 2025 கர்த்தாவே நீர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய கரங்களை உங்களை ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னால், மெய்யாகவே என்னை ஆற்றினவர், தேற்றினவர், எனக்கு அந்த வார்த்தையை தந்தவர், என்னை பலப்படுத்தினவர், என் இருதயத்தை சிறப்படுத்தினவர், என் காயங்களை ஆற்றினவர், நிச்சயமாய் உங்களையும் உங்களுடைய காயங்களையும் ஆண்டவர் ஆற்றி உங்களை சொத்தப்படுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நான் பார்க்கும்போது அடுத்த வசனத்தில் நான் பார்க்கும்போது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்காக என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் தான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வனாந்தரத்தை ஆண்டவர் ஒரு செழிப்பாக ஆண்டவர் மாற்றுகிற ஒரு தேவனாக, வனாந்தரமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டாலும் உங்கள் வாழ்க்கை ஏதனை போல ஆண்டவரால் மாற்ற முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் ஏசாயா 51 அதிகாரத்தில் 3 அதிகாரத்தில் நம்ம 3 வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அவிதமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் வனாந்தரத்தை போல வெறுமையான ஒரு அனுபவம் இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட அந்த வெறுமையான அனுபவத்தை ஆண்டவர் முற்றிலுமாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர் நீக்கி போட ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு வழியை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேத புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது உபாகமம் 2 அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 7 வசனத்தில் பார்க்கும்போது அந்த வனாந்தர வழியாய் அவர்கள் கடந்து வருவதை கர்த்தர் அறிந்திருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். உபாகமம் 2 அதிகாரத்தில் 7 வசனத்தை எடுத்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அதில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தர வழியாய் கடந்து வந்ததை, யாரும் கடந்து வராத ஒரு வழி, நடந்து வராத ஒரு வழி, அந்த வழியிலே தேவனாய் கர்த்தர் அந்த ஜனத்தை நடந்து வருவதை அறிந்தார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடந்து வருகிற வழியை ஆண்டவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதம் நமக்கு அந்த வார்த்தையில் பார்க்கும்போது, உன் தேவனாய் கர்த்தர் உன் கையின் கிரியைகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார், இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்று சொல் என்றார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அங்கே பார்க்கும்போது அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியாய் வருகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த வருஷத்தில் உங்களுடைய வழியை ஆண்டவர் புதிதாக்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் நமக்கு அதை சொல்லுகிறது. அருமையான வனாந்தர வழியாய் அவர்கள் கடந்து வந்தார்கள். எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்குள்ளே அவர்கள் கடந்து வரும்போது அவர்கள் வனாந்தர வழியாய் தாகத்தோடு கூட பசியோடு கூட அங்கே கடந்து வந்ததை நான் பார்த்தபோது அவர்களுடைய தாகத்தை தீர்த்த ஆண்டவர், அவர்களை பசியை தீர்த்த ஆண்டவர் இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனத்துக்கு தேவன் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை செய்வார் என்று சொல்லி அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால், உங்களுடைய விசுவாசிக்கும் போது நீங்கள் தேவ மகிமையை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை காண முடியும். வேதம் நமக்கு சொல்லுகிறது, அருமையான வேதம் நமக்கு சொல்லக்கூடாதுன்னு நான் பார்க்கும்போது
தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு வனாந்தரமாக இருந்தாலும் அங்கே ஒரு வழி உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. வனாந்தரத்தில் ஒரு வழி, அவாந்தர வழியாய் கடந்து வரும்போது, தாகத்தோடு கடந்து வரும்போது அங்கே ஒரு தண்ணீரை ஆண்டவர் உருவாக்குறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஆமென் மகிமைப்படுவதாக. ஆகையால் இன்றைக்கு தேவனுடைய சமுத்திரம் வந்திருக்கிறதான எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட வழியில் வருகிறீர்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுங்கள் என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கும்போது தேவன் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதைத்தான் நம்ம வேத புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். யாத்ரா புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது அவர்கள் வழி நடந்து வந்த அந்த வழியிலே பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே கடந்து வரும்போது, கானானுக்குள்ளே கடந்து வரும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் ஒரு புதிய வழியையும் ஒரு புதிய வாசலையும் ஆண்டவர் திறக்கிறவராக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். எல்லாம் சுற்றிலும் எந்த இடத்துல கடந்து செல்ல முடியாத சூழ்நிலை, முன்னால கடல் இருக்கிறது, பின்னால பார்வோனுடைய சேனை வருகிறது, அக்கம் பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் பெரிய மலை சூழ்ந்த ஒரு சூழ்நிலை, எந்த பக்கமும் அவர்களால் கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். எகிப்தில் பிரேத குழிகள் எல்லாமே இந்த வனாந்திரங்களை கொண்டு வந்தா என்று சொல்லி மோசையோடு கூட பேசினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த வனாந்திர வழியாய் அவர்கள் வருவதை அறிந்தவர், அவர்களுக்கு ஒரு வழியை ஒரு வாசலை ஒரு வழியை ஆண்டவர் அவர்களுக்கு திறந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கடலிலே ஆறுகளிலே வழிகளை உண்டு பண்ணுகிற ஒரு தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த கடலின் வழியாய் அவர்கள் கால்நடையாய் வெறுமையாய் நடக்கத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்தார். அதே போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பக்கமும் நெருக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், நெருக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தஞ்சம் என்று சொல்லி சங்கீதம் 9ஆம் சங்கீதத்திலே 9:10 எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 9ஆம் சங்கீதத்திலே அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அங்கே சொல்கிற அந்த நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை அங்கே சொல்கிறது. 9ஆம் அல்லேலூயா சங்கீதம் 9ஆம் சங்கீதம் அந்த 9ஆம் சங்கீதத்திலே 9ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவை தேடுள்ள நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எளியவன் என்னென்னைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோது கெட்டுப்போவதில்லை என்று சொல்லி அதே சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையான அவர்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அவர்கள் நெருக்கப்பட்டதான ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஆண்டவர் கடலிலே அவர் ஒரு வழியை அவர்களுக்கு திறந்தார். அருமையான ஒரு புதிய வாசல், ஒரு புதிய வழி அவர்களுக்கு திறக்கப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். மோசே அந்த ஜனத்தை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருப்பாய் என்று சொன்னார், தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனமாய் இருப்பாய் என்று சொன்னார். நீ தேவனாலே தாயின் வயிற்றிலே குறிக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டு நீ அழைக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னார். உன் வாழ்க்கை எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்டதான எதிர்பார்ப்போடு கூட நிறைந்து கடந்து வந்தாலும் கூட அந்த நெருக்கத்தை எல்லாம் மாற்ற உனக்கு ஒரு புதிய வாசல், உனக்கு ஒரு புதிய வழியை திறக்க ஆண்டவர் சர்வவல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அவர் சர்வவல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்கே வாசித்த இந்த வேத பகுதியில் கூட அருமையான கர்த்தர் அதை நம்ம பார்க்கிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிற ஆண்டவர் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன புதிய காரியத்தை ஆண்டவர் சொன்ன? யாருக்கு அந்த
புதிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஹல்லேலூயா ஆமென் வனாந்தரமான சூழ்நிலை வழியை ஆயத்தப்படுத்துகிற அந்த தேவன், தாகத்தோடு கடந்து தாகத்தை அந்த தீர்க்கிற அந்த தேவன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட மக்களுக்கு வனாந்தரத்திலே புதிய வழியையும் வாசலையும் திறந்து அவர்களை அற்புதமாய் நடத்தின அந்த ஆண்டவர் என்றைக்கும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களையும் இந்த ஆண்டில் ஹல்லேலூயா அற்புதமாய் ஆண்டவர் நடத்துவார். நெருக்கப்படுகிறீங்களா? ஹல்லேலூயா கடந்த ஆண்டில் இருந்துக்கிட்டா நெருக்கம் எந்த ஆண்டிலும் கூட கடந்து வருது போல உங்களுக்கு தோன்றும் என்று சொன்னார். அந்த நெருக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தர் உனக்கு தஞ்சமாக இருப்பார் என்பதை நீங்கள் மறந்து விடாதே. ஹல்லேலூயா ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். முந்தினவைகளை எல்லாம் மறக்கப்பட்டன என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அநேக வேத வசனங்களை எடுத்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்ல முந்தினவைகள் நினைக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முந்தினவைகள் ஒளிந்து போயின, புதிய வானம் உண்டானது, புதிய பூமி உண்டானது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆக இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமாம் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். அன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் புதிய காரியங்களையும் கர்த்தர் நினைத்து பார்க்காத பல காரியங்களை செய்த அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கும் அப்படிப்பட்டதான ஹல்லேலூயா காரியங்களை ஆண்டவர் ஹல்லேலூயா செய்வார் என்று சொல்லி விசுவாசிங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஹல்லேலூயா அவர் உங்களுக்கு நிச்சயமாய் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை செய்வார். அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய உறவுகளையும் ஊற்று கண்களையும் ஆண்டவர் திறப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்தில் ஆண்டவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் புதிய வாசல் மாத்திரமே, புதிய வழிகள் மாத்திரமல்ல, அந்த வனாந்தரத்திலே ஹல்லேலூயா ஊற்றுக்களை ஆண்டவர் திறந்தார் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். தண்ணீர் ஆமென் ஹல்லேலூயா தண்ணீர் தடாகமாக மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மலைகளிலே ஆறுகளில் பள்ளத்தாக்குகளை நீரூற்றுகளையும் ஆண்டவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஈசாக்குடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஈசாக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை துறவுகளை தோன்றின போது பெலிஸ்தர்கள் கடந்து வந்து அவனோடு கூட பிரச்சனை பண்ணினார்கள், சண்டையிட்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த ஈசாக்கு அவளோடு கூட சண்டை போடவோ எந்த ஒரு காரியம் செய்யாதவனாய் அவன் மீண்டும் மீண்டுமாய் ஒரு ஊற்றை அவன் தோண்டுகிறவனாக இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக அதுக்கெல்லாம் பிரச்சனைகள் கடந்து வந்தது. கடைசியாக ஒரு ஊற்றை அவன் புதிதாக அவன் தோண்டினான். அந்த ஊற்றை தோண்டின போது யாரும் அவனோடு கூட சண்டைக்கு வரவில்லை, இது எங்களுடையது என்று சொல்லவில்லை. ஆகையால் ரெகபோத் என்று சொல்லி அதுக்கு பெயரிட்டு தேவனுடைய தேசத்தில் பழுவும் பெருகவும் பண்ணார்னு சொல்லி அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று சொல்லி அவன் பெயரிட்டான். புதிய வாசலை திறக்கிறவர், புதிய ஊற்று கண்களை ஆண்டவர் திறக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசாக்குக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேசத்திலே ஹல்லேலூயா அவன் பெருகும்படியாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு ரெகபத்தை கொடுத்தவர் இந்த வருஷத்திலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் புதிய ஹல்லேலூயா ஊற்றை ஆண்டவர் நிச்சயமாத்திரம் ஒரு புதிய அந்த ஊற்று என்று சொல்லும்போது அருமையான கண்ணுங்கள் எதிர்பாராத நேரத்தில் ஒரு புதிய காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்து உங்களை தேசத்தில் பலுகவும் பெருகவும் பண்ணி ஆண்டவர் உங்களை மற்ற ஜனத்துக்கு முன்பதாக ஒரு ஆசீர்வாதமாக வைப்பார் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். இதே 43ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனத்தை நான் பார்த்தோம்னா 20ஆம் வசனத்தை நான் பார்க்கும்போது அந்த 20ஆம் வசனத்தில் நான் பார்க்கும்போது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்காக வனாந்தரத்திலே தண்ணீரையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்கினதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும்
கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனமண்ணும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். காட்டு மிருகங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா, கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட ஜனத்துக்காக இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்போது, அவை வனாந்தரத்தில் அவர்களுக்கு செழிப்பை ஆண்டவர் கட்டிடும் போது, அருமையான கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம் அருமையா அவர்களுக்கு மாத்திரமில்லை, அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கடந்து செல்கிறது என்று சொல்லி வேதம் அங்கே சொல்லுகிற போது, அதில் ஒன்று காட்டு மிருகங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம், வலு சர்ப்பங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம், கோட்டான் குஞ்சுகள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது கர்த்தரை கனமண்ணுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதம் நமக்கு எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் இந்த நதி போகிற இடமெல்லாம் ஜனங்கள் ஆரோக்கியப்பட்டு பிழைப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனத்துக்காக கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீர் ஒன்றிலிருந்து புறப்பட்டு போகும்போது, ஆண்டவரை அறியாத ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் காட்டு மிருகத்தை போல வாழுகிறவர்களும் கோட்டான் குஞ்சுகளைப் போல வாழ்கிறவர்களும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை கனம் பண்ணத்தக்கதாக அவருடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா உன்னுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு முன்பதாக பிரதிபலிக்கும். அருமையானவர்களே, உன்னை கண்டு அருமையான அவர்களும் கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவர் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் உன் மூலம் உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் மூலமாய் அந்த ஆசீர்வாதம் பிறருக்கு கடந்து செல்லத்தக்கதாக தேவன் உன்னை மாற்றுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் வேத புத்தகத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா சொல்லப்படுது. நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் அந்த ஜனத்தோடு கூட பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த ஜனத்தில் பண்ணாத ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட பண்ணினார் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். 34ஆம் அதிகாரத்தில் அருமையான கர்த்தருடைய 10ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன், பூமியின் மேல் பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் என்று உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஆக்க கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய ஜனங்களோடு கூட கர்த்தர் இருப்பதை இந்த ஆண்டு ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு கூட ஆண்டவர் இருந்து அவர்களோடு கூட இருந்து அவர் செய்யக்கூடியதான பெரிய காரியங்களை ஜனங்கள் காணத்தக்கதாக ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த வருஷத்துல ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. இதைத்தான் நான் பார்க்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக இந்த நதி போகிற இடமெல்லாம் என்று சொல்லி பார்க்கிறோம். இது கடலில் விழும்போது அந்த இடம் ஆரோக்கியமானது சொல்லி பார்க்கிறோம். அங்கே திரளான மீன்கள் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நதி போகிற இடமெல்லாம் ஜனங்கள் ஆரோக்கியப்பட்டு பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறபடி இந்த வருஷத்துல கர்த்தர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், சகலத்தை புதிதாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், ஹல்லேலூயா, நம்மை அவர் புதிதாக்குற கர்த்தர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே விதமான வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அருமையான ஒரு கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயின என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வரக்கூடியதான சாத்தானால தொடர்ந்து வரக்கூடியதான எந்த பலகீனமாக இருந்தாலும், எந்த பாவமான தோஷமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும், நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்கும்போது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதில் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு தேவன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு புதிய சிருஷ்டியாய் நம்மை மாற்றுவார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வருஷத்தில் தேவனுடைய ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழும்போது, கிறிஸ்து இயேசுக்குள்ளே வாழும்போது
கிறிஸ்து இயேசு இந்த சிந்தை அவருக்குள்ளே இருக்கும்போது, கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தும் போது, ஆண்டவர் சொல்லும்போது பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் உன்னை பின்பற்றி வந்த எல்லா பழைய காரியங்கள் எல்லாம் பழைய புளித்தமாக எல்லாம் உன்னை விட்டு விலகி போகும். ஆண்டவர் ஒரு புதிய சிருஷ்டியாய் கிறிஸ்துவுக்குள்ளே உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு புதிய சிருஷ்டியாய் ஆண்டவர் ஹல்லேலூயா உன்னை மாற்ற ஹல்லேலூயா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத பகுதி மூலமாய் நான் பார்க்கிறோம். ஆகிய இந்த வருஷத்தில் இந்த 2025 ஆண்டு சகலத்தையும் புதிதாக்குற அந்த ஆண்டவர் அவர் புதிய காரியத்தை செய்யும்போது முந்தினதெல்லாம் நினைக்கப்படாமல் போகும். முந்தின எல்லா காரியங்கள் நினைக்கப்படாமல் போகும். பரிமாறுள்ள ஆண்டவர் இதோ புதிய காரியத்தை நான் செய்வேன். வனாந்திரத்தில் வழி அவாந்திர வழிகளை ஆறுகளை கொண்டு பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்ல யாருக்காக என்று சொல்லும்போது நாம் தெரிந்து கொண்ட ஜனத்துக்காக, நாம் தெரிந்து கொண்ட ஜனத்துக்காக ஆண்டவர் இந்த காரியத்தை எல்லாம் செய்து அருமையாக தாம் தெரிந்து கொண்ட அந்த ஜனத்துக்காக ஆமென். அல்லது வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்ற தேவன் வனாந்தரத்தில் இப்படிப்பட்டதான அதிசயங்களை செய்த அந்த ஆண்டவர் நம்முடைய ஜனங்களுக்கு புதிய வாசலை ஆண்டவர் திறந்து அவர்களை பின்பற்றி வருகிற சத்துருக்களை முறியடிக்கும்படி அவளுக்கு முன்பதாக கடந்து போய் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி செங்கடலிலே ஆண்டவர் வழி நடத்தினாரோ அதே போல ஒரு புதிய வழியையும் புதிய வாசலையும் இந்த வருஷத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்காக திறப்பார். தான் தெரிந்து கொண்ட ஜனத்துக்காக நிச்சயமாய் ஆண்டவர் திறப்பார். ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார் அறிமாறுகளே. அதில் கடல்கள் வழி திறக்கும் அறிமாறுகளே. எதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததோ எதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததோ அல்லேலூயா ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட வாசல்களை பரலோகத்தின் தேவன் இந்த வருஷத்தில் திறந்து உன்னை அல்லேலூயா ஸ்தோத்திரம் அது ஊடாக ஜெயமாக நடக்கப்பட மாத்திரமில்லை, இந்த வருஷத்தில் தேவன் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த ஆண்டு அல்லது ஒரு ஜெயத்தின் ஆண்டாக உனக்கு இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவலைப்படாதே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் அல்லது ஜெயமாக நடத்துவார்னு பார்க்கிறோம். அல்லது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அல்லது வேதம் நமக்கு சொல்லுகிறது யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெயம் கர்த்தருடையது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யுத்த அல்லேலூயா ஸ்தோத்திர குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டாலும் ஜெயமோ கர்த்தரிடத்தில் வரும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ஆண்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு ஜெயத்தின் ஆண்டா. ஜெயம் தேவனுடைய கரத்திலிருந்து வருமாறு எந்த நன்மையாக இருந்தாலும் சிறிதானோ பெரிதான நன்மையாக இருந்தாலும் பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி உன் வாழ்க்கையில் கடந்து வரும். அல்லேலூயா. ஆக கவலைப்படாதீர்கள். இதை நான் சகலத்தை புதிதாக்குறேன் என்று சொன்ன ஆண்டவர் சகலத்தை புதிதாக்கி அல்லேலூயா ஸ்தோத்திரம் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்காக வனாந்திரத்திலே வழியை அவாந்திர வழிகளை ஆறுகளை உண்டு பண்ணி அது நிமித்தமாய் உன்னை ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு வைப்பார் என்ற வசனத்தின்படியாக ஆண்டவர் இந்த வருஷத்தில் கர்த்தர் அப்படி செய்வார். கர்த்ததாமே அல்லேலூயா ஸ்தோத்திரம் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமே. பரலோக பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இதை தந்த நல் வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த 2025 ஆண்டவரை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்ததான வார்த்தைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் தந்த நல் வார்த்தைக்காகப்பா இந்த வார்த்தை ஆண்டவரை கேட்கதான ஒவ்வொரு ஜனங்களும் உடைய வழிகளில் கர்த்தாவே ஆண்டவரை அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஐயா. ஓ அல்லேலூயா ஸ்தோத்திரம். பலவிதமான சூழ்நிலைகளை கர்த்தா கடந்து போகிற அந்த ஜனத்துக்கு ஆண்டவரை இந்த வார்த்தை ஒரு ஆறுதலாக இருக்கட்டும் ஆண்டவரை. இந்த வார்த்தை ஆண்டவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரை. தோல்வி பயத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு ஜெயத்தை இந்த வார்த்தையை கொண்டு வரப்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தமான வசனம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்து என்னை காயங்களை கட்டினவர், என்னை ஆற்றினவர், என்னை தேற்றினவர். அருமையானவர்களே, என்னை போல அநேகரால் காயப்படுத்தப்பட்டவர்கள் ஆண்டவரே இந்த வருஷத்தினுடைய காயங்களை ஆற்றுமுடைய சொஸ்தப்படுத்தபடி இன்றைக்கு இந்த வார்த்தையை பரலோகத்தின் தேவன் ஆண்டவனில் கொடுத்திருக்கிறப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு புதிய வாசலை திறப்பிறார். ஒரு புதிய ஊற்று கண்களை கர்த்தாவை ஆசீர்வாதத்தை கர்த்தர்களுக்கு திறப்பீராக. அவளை பழகவும் பெருகவும் பண்ணுவீராக ஆண்டவரே. அவளை கொண்டு ஒரு பலத்த காரியத்தை கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே புதிய ஆண்டவரே புதிய சிற்சியாய் கிறிஸ்துக்குள்ளே புதிய சிற்சியாய் கர்த்தாவை மாற்றுவீராகப்பா ஆண்டவரை அப்படி செய்கிறதுக்காக கர்த்தாவை ஸ்தோத்திரம். அவர்களை கொண்டு உலகத்தை கர்த்தர் உலகத்தை கலக்க இங்கே வந்து விட்டார்கள் என்று எழுதியிருக்கிறபடி
ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் கர்த்தாவே அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறேன். ஆண்டவருடைய செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஜெபங்கிறதுக்காக ஸ்தோத்திரம், துதிக நம்மையும் எல்லாம் முக்க செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்கள் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், சமாதான பாதம் வசனங்களுடைய யாவரோடும் என்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென்.